எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த தைராய்டு பிரச்சனைகள், இந்த தைராய்டு, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு முக்கியமாக அந்த தைராய்டு பிரச்சனை இல்லாத பெண்களே இப்போ பார்க்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தைராய்டு பிரச்சனைக்கால ஜாதக ஜோதிட காரணிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ, பொதுவாக இந்த ஹார்மோன்ஸ் இது சம்மந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய பிளானட்ஸ் ரெண்டு தான். ஒன்று பார்க்குறப்போ சுக்கிரன் முதல் காரத்துவத்தில் வரும், சந்திரன் பார்க்குறப்போ அது அடுத்த நிலையில் வரக்கூடிய ஒரு பிளானட். இந்த சுக்கிரனும் சந்திரனும் ஏதாச்சும் வகையில் ரொம்பவும் பாதிப்படைஞ்சு, அதுக்கப்புறம் இந்த காலபுருஷனுக்கு நீர்ராசின்னு சொல்லக்கூடிய அந்த கடகத்தில், விருச்சிகத்தில், அதே மாதிரி மீனத்தில் ஏதாச்சும் ஒரு பாவகிரகங்கள் உட்காந்து இருந்து அதனுடைய டைம் வரதுன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டாக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொடுத்து தைராய்டு பிரச்சனைகள் கொடுத்து விடுகிறது. முக்கியமாக ரிஷபத்தையும் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீடான ரிஷபம் தொண்டையை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த ரிஷபத்திலையும் ஏதாச்சும் ஒரு பாவகர்கள் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் பாவகர்கள் இருந்தாலும் சரி, ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் ராகுகேதுகள் இருந்தாலும் சரி. இதில் என்ன ஒரு விசேஷமான அமைப்பு கேட்டிங்கன்னா, அந்த ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் ராகுகேதுகள் இருந்தாலும் தைராய்டு பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது. ஆனால் அந்த தைராய்டு பிரச்சனை பெரிய லெவலில் போகாமல் சின்ன லெவல்லே அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடான விருச்சிகத்தில் பார்க்குறப்போ ரொம்ப அந்த பலவீனமான சுக்கிரன் இருந்தாலும் சரி, இல்லைன்னா செவ்வாய், சனி இந்த மாதிரியான பாவகிரகங்கள் அதிகமாக இருந்து அதனுடைய டைமும் வரப்போ லக்னாதிபதி வீக்காக இருக்கிற பட்சத்தில் தைராய்டு பிரச்சனை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரியான விஷயங்கள் போயிடுது. என்னதான் தைராய்டை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டாலும் சில நேரங்களில் சாப்பிட்ட வேற ஏதாச்சும் வியாதிக்கு மருந்து சாப்பிட்றப்போ தைராய்டு ரொம்ப அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த மருந்தை உடம்பு ஏற்றுக்காம பல அவதிகளை உள்ளாகிறத பார்க்க முடியுது. அதனால தைராய்டுங்கிறது பார்க்குறப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப அதிக அளவுக்கு மீறி கண்ட்ரோல்லாம் போயிடுச்சுன்னா அதுவே பெரிய தலைவலியாக மாறிடும். அதனால நீர் ராசி, லக்னத்துக்கு 2, ராசிக்கு 2, சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் பலவீனமாக இருந்தது என்றால் நிச்சயமாக அவங்க இந்த தைராய்டு செக் பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் ஆரம்பத்திலே எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் வகையில் பெரிய தலைவலியை இது கொடுத்துரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்.